நாளிலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்வில் ஆண்டவர் தமது சமாதானத்தை ஊற்றப் போகிறார். காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நந்து கால தாமதம் நந்தந்து என் மனமே. Are you tired of your sin? உங்களுடைய பாவத்து நிமித்தம் நீங்கள் களைத்து விட்டீர்களோ? பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கும் வல்லவர். Are you saying I am not a perfect person? நான் ஒன்றும் பூரணம் உள்ளவர் அல்ல என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? பூரண வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வல்லவர். But then God has come here only to bless you, dear friend. ஆனாலும் அன்பு நண்பரே, உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இங்கு வந்திருக்கிறார். ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்ல கர்த்தர். Come on, today cry out at the feet of Jesus. பாருங்கள், இன்றைய இயேசுவின் திருப்பாதத்திலே கதறி அழுது கேளுங்கள். இதோ இறைவன் இயேசுவின் நற்செய்தி வார்த்தைகளை உங்களுக்கு வழங்க வருகிறார். சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள். கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். Dear friend, அன்பான நண்பர்களே, in Psalm 57 and 2, 57ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போமானால், David cried out. தாவீது இப்படியாக சத்தமிட்டு கதறுகிறார். He said, I cry out to God most high. மகா உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். To God who will fulfill all his purpose for me. என்னை குறித்து நியமித்து வைத்திருக்கிற தம்முடைய நோக்கங்கள் அனைத்தையும் செய்து முடிக்கிற தேவனை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். This is a prayer of deliverance. இது விடுதலைக்காக ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஜெபமாக இருக்கிறது. This is a prayer for deliverance. இது விடுதலைக்கான ஒரு ஜெபமாகும். When he was threatened by his fierce enemies, அவருடைய உக்கிர பகைஞனால் அவர் அச்சுறுத்தப்பட்ட போது, he was hiding himself in a cave, ஒரு கெபிக்குள்ளாக போய் தன்னை ஒளித்துக் கொண்ட போது, and he was crying out like this. இப்படியாக கதறி முறையிடுகிறார். He was very confident, அவருக்கு மிகுந்த ஒரு திட நம்பிக்கை உண்டு. and he said, the Lord will deliver me. கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார் என்ற தைரியம் அவருக்கு இருந்தது. The Lord will perfect everything concerning me. என்னை குறித்திருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார் என்ற நம்பிக்கை. He was so afraid. அந்த அளவுக்கு அவர் பயந்து போயிருந்தார். But then he cried out to the Lord. ஆனாலும் கர்த்தரை நோக்கி அவர் சத்தமிட்டு கூப்பிட்டார். He didn't go and tell this to any king or any person. வேறு எந்த ராஜாவிடமோ அல்லது எந்த மனிதரிடமோ போய் இப்படி அவர் சொல்லவில்லை. He just cried out to the Lord. கர்த்தரை நோக்கி அவர் கதறி கூப்பிட்டார். As David cried, தாவீது சத்தமிட்டு கூப்பிட்டது போலவே today cry out earnestly இன்றைக்கும் ஊக்கமாய் நோக்கி கதறி கூப்பிடுவோமாக. and say, Lord, I need your love. கர்த்தாவே, உம்முடைய அன்புதான் எனக்கு தேவை என்று சொல்லுங்கள். Only then I can be a successful man, a successful woman in this world. அப்பொழுதுதானே இந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள மனுஷனாக, வெற்றியுள்ள ஒரு மனுஷியாக என்னால் வாழ முடியும். Devil always tries to put fear in your heart. பிசாசு எப்பொழுதுமே உங்கள் இருதயத்துக்குள்ளாக பயத்தை உட்புகுத்தவே முயற்சிக்கிறார். He will say you cannot do anything. உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது என்று அவன் சொல்லுவான். But perfect love casts out fear. ஆயிலும் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறதா இருக்கிறது. Today we are going to say the Lord is going to perfect everything concerning me. எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் என்று இன்றைக்கு நாம் சொல்ல போகிறோம். Lord, I need your perfect love. கர்த்தாவே, உம்முடைய பழுதற்ற பூரண அன்புதான் எனக்கு வேண்டும். Perfect love. உம்முடைய பூரண அன்பு. Your pure love. சுத்தமான உம்முடைய பூரண அன்பு. I need your righteousness, Lord. உம்முடைய நீதிதான் எனக்கு தேவை ஆண்டவரே. I want to live a holy life. ஒரு பரிசுத்தமான தூய வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன். Lord can perfect all things concerning you. உங்களை குறித்த எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். A young man raised a question like this. ஒருமுறை ஒரு வாலிபன் இப்படியாக ஒரு கேள்வியை எழுப்பினான். How can the Lord perfect everything concerning me? எனக்கு குறித்திருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தரால் எப்படி நிறைவேற்ற முடியும்? If I do not have any skills, என்னிடத்தில் ஒரு தாளந்தும் திறமையும் இல்லை என்றால், if I do not have any strength,
How can God perfect me? என்னிலே பலன் ஒன்றும் இல்லை என்று சொன்னால் எனக்காக குறித்திருக்கிறது எப்படி கர்த்தரால் நிறைவேற்ற முடியும்? Nothing is impossible unto God, dear friend. அன்பு நண்பரே, கர்த்தரால் முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. In Luke 1:37 the Bible says, லூக்கா 1:37 பரிசுத்த வேதம் இப்படி சொல்லுகிறது, there is nothing impossible to God. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. Never say I am a failure in life. வாழ்க்கையில நான் எப்பொழுதும் தோற்று போனவன் என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். There is pressure everywhere. திரும்புகிற பக்கமெல்லாம் அழுத்தங்கள் என் மீது திணிக்கப்படுகிறது என்று I சொல்லாதீர்கள். can never come up in life. வாழ்க்கையில் ஒரு நாளும் என்னால் முன்னுக்கு வர முடியாது என்று சொல்லவே சொல்லாதீர்கள். But then we have a God who is able to lift us up. ஆனாலும் எப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிற ஒரு தேவன் நமக்கு When உண்டு. Paul said, Lord, I am so weak. பவுலடியாரும் ஆண்டவரே நான் பலவீனமாய் இருக்கிறேன் என்று சொன்னபோது What did the Lord say? கர்த்தர் அதற்கு பதிலாக என்ன சொன்னார்? My grace is sufficient for you, my dear friend. என் அன்பு சிநேகிதனே, என் கிருபை உனக்கு போதும். My strength will be perfected in your weakness. உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாக விளங்கும் என்றார். Are you tired of your sin? உங்களுடைய பாவத்து நிமித்தம் நீங்கள் களைத்து விட்டீர்களோ? Are you saying I am not a perfect person? நான் ஒன்றும் பூரணம் உள்ளவர் அல்ல என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? I am very far from a perfect person. பூரணமான நிலையை விட்டு நான் வெகு தூரத்தில் அல்லவா இருக்கிறேன். But then God has come here only to bless you, dear friend. ஆனாலும் அன்பு நண்பரே, உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இங்கு வந்திருக்கிறார். Only to make you a perfect person. உங்களை ஒரு பூரணம் உள்ளவராக மாற்ற வேண்டும் என்பதற்காகவே A வந்திருக்கிறார். perfect young ஒரு boy. பூரணம் உள்ள வாலிபனாக நிறுத்தும்படியாக வந்திருக்கிறார். Perfect young girl. ஒரு பூரணமான வாலிப பெண்ணாக மாற்றும்படியாய் வந்திருக்கிறார். Come on, today cry out at the feet of Jesus. பாருங்கள், இன்றைய இயேசுவின் திருப்பாதத்திலே கதறி அழுது The கேளுங்கள். Lord says கர்த்தர் சொல்லுகிறார் in Matthew 9:12, மத்தேயு 9:12 I have not come to call the righteous, நீதிமான்களை அழைக்கும்படி நான் வரவில்லை, but then I have come to call the sinner. ஆனாலும் பாவிகளை அழைக்கும்படியாகத்தான் நான் வந்திருக்கிறேன். The Lord is here calling you, dear friend. அன்பு நண்பர்களே, கர்த்தர் இங்கே உங்களை அழைக்கிறவராய் இருக்கிறார். Jesus calls. இயேசு அழைக்கிறார். Jesus calls you. இயேசு உங்களை அழைக்கிறார். Calls every one of you. இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு அழைக்கிறார். The Lord has brought you here with a purpose to bless you. உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் இங்கே உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு வந்திருக்கிறார். Today let us cry, remember me, Lord. இன்றைக்கும் கர்த்தாவே என்னை நினைத்தருளும் என்று நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. Cry out before the Lord. கர்த்தருக்கு முன்பாக சத்தமிட்டு கூப்பிடுங்கள். One dear sister Christina, ஒரு அன்பு சகோதரி கிறிஸ்டினா என்பவர்கள் she also cried out before the Lord, கர்த்தருக்கு முன்பாக அவர்களும் இப்படி கூப்பிட்டார்கள். and she received so many blessings from the hand of the Lord. ஆகவே கர்த்தருடைய திருக்கரத்திலிருந்து எண்ணிக்கை கடங்காத ஆசீர்வாதங்களை ஏராளமாய் பெற்றுக் கொண்டார்கள். Shall we invite her? அன்பு சகோதரி, இப்பொழுது நமக்கு முன்பாக நாம் அழைக்கலாமா? Praise the Lord. நான் வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்திருக்கிறேன். 19 டிசம்பர் 2008 அன்று எனக்கு திருமணம் நடந்தது. அதற்கு பிறகு 2009 ஆண்டில் பிரார்த்தனை கூட்டத்திற்கு வந்திருந்தேன். அதற்கு பிறகு நான் கர்ப்பவதியானேன். 5 மாத கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது டாக்டர் சோனோகிராஃபி செய்ய வேண்டும் என்று சொன்னார். குழந்தை பொசிஷன் சரியில்லை என்று சொல்லி ப்ரீமெச்சூர் பேபி தான் பிறக்கும் என்று சொல்லி டாக்டர் சொல்லிவிட்டார். டாக்டர் என்னை ஃபுல் பெட் ரெஸ்ட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். ஆனால் நான் அப்பொழுது தான் புதிய ஜாபில் சேர்ந்திருந்தபடினால அதிக லீவ் எனக்கு கிடைக்காது என்று சொல்லிவிட்டார்கள். அதே போல் எனக்கு லீவ் கிடைக்கவில்லை. நான் தொடர்ந்து வேலைக்கு போய் கொண்டிருந்தேன். நான் தொடர்ந்து வேலைக்கு போய் கொண்டிருந்தபடியால் 8வது மாதத்திலே என்னுடைய நிலைமை மிகவும் மோசமாகி போய்விட்டது. இது நிமித்தமாக டாக்டர்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு என்னை ஷிஃப்ட் பண்ண சொல்லிவிட்டார்கள். அந்த மருத்துவமனையில் டாக்டர் என்னை பரிசோதித்து சிசரின் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். நான் 5 மாத கர்ப்பவதியாக இருந்தபோது டாக்டர் எனக்கு ப்ரீமெச்சூர் சைல்டு பிறக்கும் என்று சொன்னார்கள். அப்பொழுதே இயேசு அழைக்கிற ஜெபகோபுரத்திற்கு லெட்டர் எழுதியிருந்தேன். என்னுடைய வயிற்றில் ஏற்கனவே 2 ஆப்ரேஷன் நடந்திருந்தபடியால் சரீரத்தில் அதிக பிரச்சனை ஏற்பட்டிருந்தது. அதனால் நார்மல் டெலிவரி ஆக வேண்டும் என்று ஜெபிக்கும்படி ஒரு லெட்டர் எழுதினேன். அப்பொழுது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். எனக்கு ஒன்றும் அப்பொழுது புரியவில்லை. என் குடும்பத்தினருக்கும் என்ன நடக்கப் போகிறது என்று ஒன்றுமே புரியவில்லை.
21 ஜனவரி 2010 ஆண்டில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்தார்கள். நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தபடியால் குழந்தைக்கு என்ன நடக்கப் போகிறதோ என்று பார்ப்பதற்காக என்னை 23ஆம் தேதி வரைக்கும் அப்சர்வேஷனில் வைத்தார்கள். அப்பொழுதும் டாக்டர் சிசேரியன் பண்ண வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது குழந்தையையோ தாயையோ யாராவது ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும் என்று டாக்டர்ஸ் பேசி கொண்டிருந்தது என் காதில் விழுந்தது. இதன் நிமித்தமாக எனக்குள்ள ஒரு பயம் ஏற்பட்டது. இருந்தாலும் டெலிவரி தேதி வரைக்கும் டாக்டர்ஸ் காத்திருக்கலாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஜனவரி 23ஆம் தேதி 2 மணிலிருந்து எனக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. அந்த நேரம் முதல் என் தாயார் இயேசு அழைக்கிற ஜெபகோபுரத்திற்கு தொடர்பு கொண்டு ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது ஜெபகோபுரத்தில் இருந்த ஜெப வீரர், கவலைப்படாதீர்கள், உங்கள் மகளுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும் என்று ஜெபித்து விட்டு சொன்னார்கள். அதோடு 2 உயிர்களும் பிழைக்கும் என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் எனக்கு நார்மல் டெலிவரி ஆகி அழகான பெண் குழந்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். குழந்தை நார்மல் டெலிவரி ஆகாது என்று சொன்ன டாக்டர்களே இந்த குழந்தை நார்மல் டெலிவரி ஆனதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். குழந்தை நார்மலாக இருக்கிறது, நீங்கள் குழந்தையை கொண்டு போகலாம் என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். அந்த குழந்தை இதுதான். Hallelujah. Look at her, what a beautiful girl she got. பிறகு நான் சென்னைக்கு வந்து இளம்பங்காளர் திட்டத்தில் என் மகளை சேர்த்தேன். என் மகள் உயிரோடு இருப்பது இயேசு அழைக்கிற ஜெபகோபுரத்தின் ஜெப வீரர்களின் ஜெபத்தின் மூலமாகத்தான். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த குழந்தைக்கு பிரசன்சா, தேவனுக்கு மகிமை என்ற பெயர் வைத்திருக்கிறோம். அதோடு சமீபத்தில் என்னுடைய மகள் என்னுடைய ஸ்டோன் ஒர்க் புடவையை வைத்துக்கொண்டு விளையாடி கொண்டிருந்தால் அப்பொழுது அந்த கல்லை மூக்கில் போட்டுக்கொண்டாள். அந்த கல் மூக்கின் உள்ளே இறங்கிவிட்டது. அந்த நேரத்தில் என் மகள் மூச்சு விட முடியாமல் திணறி கொண்டிருந்தாள். நான் உடனே மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். டாக்டர்கள் பரிசோதித்து எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். பிறகு உடனே நீங்கள் ENT டாக்டரிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று டாக்டர்கள் சொன்னார்கள். ஆப்ரேஷன் கூட செய்ய வேண்டியது இருக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் மிகவும் பயந்து குழந்தையை வீட்டுக்கு அழைத்து சென்று விட்டோம். அன்று இயேசு அழைக்கிறார் டிவி நிகழ்ச்சி ஒளிபரப்பு ஆகி கொண்டிருந்தது. சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் தேவ செய்தி அளித்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் நாங்களும் முழு குடும்பமாக சகோதரியோடு இணைந்து எங்கள் மகளுக்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். ஜெப நேர இறுதியில் சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் ஆமேன் என்று சொல்லி முடித்தார்கள். அதே நேரத்தில் என் மகள் ஹச் என்று தும்மல் போட்டாள். அப்பொழுது மூக்கின் உள்ளே இருந்த கல் உடனே கீழே வந்து விழுந்தது. கர்த்தர் அற்புதத்தை செய்தார். இப்பொழுது என் மகள் உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது என் மகள் உயிரோடு இருக்கிறாள் என்றால் கர்த்தர் அன்றைக்கு செய்த அற்புதத்தினால் மாத்திரமே. கர்த்தர் செய்த அற்புதத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Thank you, Jesus. Thank God. இயேசுவுக்கே நன்றி. Shall we all lift up our hands and say thank you, எல்லாரும் Jesus? கரங்களை உயர்த்தி இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். Shall you say hallelujah? அல்லேலூயா என்று சொல்லலாமா? What a wonderful God we have. எவ்வளவு அதிசயமான ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் பாருங்கள். When they were in a critical situation மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருந்தபோது of losing their beautiful child, அவர்களுடைய அன்பு பிள்ளையை பறிகொடுத்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தபோது the Lord intervened கர்த்தர் குறுக்கிட்டார். and Jesus fulfilled everything that they asked. அவர்கள் கேட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் இயேசு முழுவதுமாக நிறைவேற்றினார். As dear sister cried out, அன்பு சகோதரி கதறி கூப்பிட்ட போது the Lord gave her a child. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். And not only that, அது மாத்திரமல்ல, the Lord saved the little child. அந்த சிறு குழந்தையை கர்த்தரே காப்பாற்றினார். The little stone came out like anything. அந்த சிறு கல் தானாகவே வெளியே வந்து விட்டது. It is possible only by God. தேவன் ஒருவரால் மாத்திரமே இது சாத்தியமாகும். In the presence of God, தேவனுடைய சமூகத்திலே we will have the fullness of joy. பரிபூரண ஆனந்த மகிழ்ச்சியை நிச்சயம் நாம் அடைவோம். Hallelujah. ஹல்லேலூயா. How many of you want this Holy Spirit? உங்களில் எத்தனை பேருக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது வேண்டும்? Hallelujah. ஹல்லேலூயா. Shall we all cry out today as one family here? ஒரே குடும்பமாக இன்றும் இங்கே நாம் தேவனை நோக்கி கதறி கூப்பிடுவோமா? I know this is the day of the Holy Spirit. இது பரிசுத்த ஆவியானவருடைய நாள் என்று நான் அறிந்திருக்கிறேன். The Bible says where the Spirit of the Lord is,
is, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ there is deliverance. அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. There is deliverance. அங்கே விடுதலை உண்டு. The Lord not only will heal your body, உங்கள் சரீரங்களை குணமாக்குறதோடு மாத்திரம் கர்த்தர் நின்று விடாமல், but He will heal your soul, your mind. உங்களுடைய ஆத்துமாவையும் உங்கள் மனதையும் அவர் ஆரோக்கியமாக்குவார். Every fear has to come out. எல்லா பயங்களும் வெளியேறியே தீர வேண்டும். Every oppression has to come out. சகல விதமான ஒடுக்குதல்களும் வெளியேறத்தான் வேண்டும். No more failure in your life. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் தோல்விக்கு இடமே இல்லை. Today let us cry out இன்றே நாம் கதறி கூப்பிடுவோம் and say, Lord, make me a perfect man. கர்த்தாவே, என்னை ஒரு பூரண புருஷனாக மாற்றும் என்று சொல்லுவோம். Make me a perfect woman. என்னை ஒரு பூரண மனுஷியாக நிறுத்துவீராக. As David cried with confidence, திட நம்பிக்கையோடு அன்று தாவீது தேவனை நோக்கி கதறி கூப்பிட்டது போலவே let us also believe in God. நாமும் கூட தேவன் மேல் விசுவாசம் கொள்வோம். Shall we all look up to God? நாம் அனைவரும் தேவனை நோக்கி பார்ப்போமாக. If you want to cry with tears, cry here. கண்ணீரோடு இங்கே சமூகத்தில் அழ வேண்டுமானாலும் அவரை நோக்கி கதறி அழுங்கள். Don't look at here and there. அங்கும் இங்கும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். Don't be ashamed of your friends sitting nearby. உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற உங்கள் நண்பர்களை நினைத்து நீங்கள் கூச்சப்பட்டு வெட்கப்பட வேண்டாம். They cannot help you. அவர்களால் உங்களுக்கு உதவி செய்யவே முடியாது. But with God all things are possible. ஆனால் தேவனாலோ எல்லாம் கூடும். The Lord can turn your failures into success. உங்களுடைய படுதோல்வியையும் தேவனால் மகத்தான வெற்றியாக மாற்ற முடியும். And you will be able to say, I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று உங்களாலும் சொல்ல முடியும். If you can, you stand up and pray to God. அப்படியானால் நீங்கள் இப்பொழுது எழுந்து நின்று தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிப்பீர்களா? Hallelujah. ஹalleluya. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி ஐயா. Thank you, Father. நன்றி தகப்பனே. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி Be சொல்லுகிறோம். confident திட நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். and say, the Lord will fulfill His purpose for me. கர்த்தர் என்னை குறித்த தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று சொல்லுங்கள். Cry out to God. தேவனை நோக்கி கதறுங்கள். Cry out to God. தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். Have rest in God alone. தேவனுக்குள் மாத்திரம் இளைப்பாறுதலுடையவர்களாய் The இருங்கள். Lord is giving you the rest, dear friend, அன்பு நண்பர்களே, கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை in அருளுகிறார். your soul. உங்கள் ஆத்துமாவிலே, In your உங்கள் soul. ஆத்துமாவிற்குள்ளே All the sorrows are leaving you. எல்லா விதமான துக்கங்களும் உங்களை விட்டு விலகுகிறது. All the oppressions are leaving you. சத்துருவின் சகல ஒடுக்குதலும் உங்களை விட்டு நீங்குகிறது. All the obstructions are being broken by the Holy Spirit. சகல விதமான தடங்கல்களும் இடையூறுகளும் பரிசுத்த ஆவியானவரால் தகர்க்கப்படுகிறது. Nothing can come in between you and Jesus. உங்களுக்கும் இயேசுவுக்கும் இடையில் குறுக்காக ஒன்றுமே வர முடியாது. Come on, jump with joy இப்பொழுதே ஆனந்த சந்தோஷத்தில் துள்ளி குதியுங்கள். and rejoice. மகிழ்ந்து கலிகூருங்கள். Rejoice. மகிழ்ந்து Be கலிகூருங்கள். filled in the Spirit. ஆவியினால் நிறைந்திருங்கள். Be filled in the Spirit. ஆவியினால் நிறைந்திருங்கள். Be filled with Jesus. இயேசுவால் நிரப்பப்பட்டிருங்கள். Jesus. இயேசுவால் நிறைந்திருங்கள். Jesus. இயேசு. Every knee shall bow at the name of Jesus. இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக முழங்கால்கள் யாவும் முடங்கும். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Every demon have to leave at the name of Jesus. இயேசுவின் நாமத்துக்கு முன்னே பிசாசுகள் யாவும் ஓட வேண்டும். Hallelujah. ஹalleluya. Rejoice. கலிகூருங்கள். You rejoice. நீங்களே மகிழுங்கள். You get filled by the Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் The நிரப்பப்படுங்கள். devil will have to leave. பிசாசு ஓடி போகத்தான் வேண்டும். There is no place for him here. இந்த இடத்தில் பிசாசுக்கு இடமே இல்லை. There may be many devils, அநேக பிசாசுகள் ஒருவேளை இருக்கலாம். but then he has to leave. ஆனாலும் அவைகள் அத்தனை பேரும் ஓடி போகத்தான் I வேண்டும். cast you out in Jesus' name. பிசாசே, இயேசுவின் நாமத்திலே வெளியே துரத்துகிறேன். Come out. வெளியே வா. Come out. வெளியேறு. In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Go to hellfire. எரிநரக அக்கினிக்குள் போ. In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே Deliver them, Lord. விடுதலையாக்கும் ஆண்டவரே. Deliver your children, Lord. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. Thank you, Jesus. உமக்கு நன்றி இயேசுவே. Thank you, Jesus. உமக்கே நன்றி இயேசுவே. You pray for the Holy Spirit to come into you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்படி இப்பொழுதும் ஜெபியுங்கள். Then all the others will leave you. அப்பொழுது மற்றவர்கள் எல்லாம் தானாய் உங்களை விட்டு நீங்கி The போகும். sickness has to leave you. வியாதிகள் உங்களை விட்டு போகத்தான் வேண்டும். Hallelujah. ஹalleluya. All the tumors come out. கட்டிகள் எல்லாம் வெளியேற
cancers come out. புற்று நோய்கள் எல்லாம் வெளியேறுவதாக. All the diseases leading to death come out. மரணத்துக்கு ஏதுவான சகல விதமான நோய்களும் வெளியேறுவதாக. Father, heal them, Master. தகப்பனே, இவர்களை குணமாக்கும் ஆண்டவரே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Amen. ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட நேயர்களே, உங்களது கருத்துக்கள் இந்நிகழ்ச்சியின் மூலம் இறைவன் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் மற்றும் உங்கள் பிரார்த்தனை தேவைகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். உங்களுக்காக சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் உங்கள் கடிதங்களை நேரிடையாகவோ அல்லது இன்டர்நெட் மூலமாகவோ பெற்றுக்கொண்டு இறைவன் இயேசுவிடம் மன்றாடி அவர் தரும் பதிலை உங்களுக்கு எழுதி அனுப்புவார்கள். உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன், இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், நம்பர் 16, டாக்டர் DGS தினகரன் சாலை, ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை 6,28,000. இமெயில் முகவரி evangeline@jesuscalls.org.